ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 57 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ கிம் உடம்புக்குள்ள இருந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் காட் பவரை வெளியே கொண்டு வந்திருப்பான். அதை போகிற வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பனி மூஞ்சு வாய பவரோட ஃபயர் பவரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது லிலித் அங்கே நம்ம ஹீரோ கிட்ட வந்து இப்போ புதுசாக யூரோப்பில் மேஜ் டவர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இருக்க மெஜிஷியன் ஒருத்தர் இருக்கான், அவனை நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோம். அவங்ககிட்ட இருந்து விசாரிச்சா நிறைய விஷயத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிலித் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல லிலித் நம்ம ஹீரோ கிட்ட அந்த மேஜ் டவரை பத்தி சொன்னோன்னு அதை கேட்டு நம்ம ஹீரோ ஏற்கனவே இந்த பூமியில மார்ஷல் ஆர்ட்ஸ் கார்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்றவங்க டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க டீமன்ஸ்னு ஒரே தொல்லை, இதுல எக்ஸ்ட்ரா மெஜிஷியன்ஸ் வேறையா, அவங்க கிட்ட ட்ரூத் ஆஃப் மெஜிஷியன் ஒரு புக் வேற இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அந்த மெஜிஷியன் யாராட்டும் ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு லிலித் ஆமா கார்டியன்ஸ் அந்த மெஜிஷியன் டீமன் கல்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுனால ஒரு மெஜிஷியன் தலைவனை பிடிச்சி வச்சிருக்காங்க, அவன் ஜெயில தான் இருக்கான், நீங்க போய் தாராளமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா கார்டியன்ஸ் அவனை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா தாராளமா நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியன்ஸ் போற அந்த போர்ட்டல் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து நம்ம ஹீரோ அப்படியே அந்த கார்டியன்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடும். அங்க ஏற்கனவே கிம் வந்து நிப்பான் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு கிம் கிட்ட நீ இங்கே நில்லு, நான் அவன்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போய் அந்த வயசான மந்திரவாதி கிட்ட நான் உங்ககிட்ட சில விஷயத்தை விசாரிக்கணும், நான் தான் கேங்கு கார்டியன்ஸ்ல ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மந்திரவாதி கிளவனும் என் பேரு கார்டேகா, நான் அந்த மேஜ் டவர்ல ஒரு ஆளு, எங்களை அந்த டீமன்கள் சேர்ந்தவனுங்க அழிச்சு நாசமாக்கிட்டானுங்க, அவனுங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மந்திரவாதி எங்களோட மந்திரம் எல்லாமே மான்ஸ்டர்ஸ்க்கு எதிராக யூஸ் ஆகும், ஆனா டீமன்ஸ்க்கு எதிராக அது கண்டிப்பா யூஸ் ஆகாம போயிடுச்சு, அதனால அந்த டீமன்கள் சேர்ந்தவங்க எல்லாருமே எங்களை அப்படியே பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, அந்த மொத்த மெஜிஷியன் டவரையுமே அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டானுங்க, டீமன் எல்லாத்தையுமே எங்களுக்கு எதிராக எழுதி விட்டு அவங்கள்ட்ட நாங்கள் அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அவங்களுக்கு தேவையான வெப்பன் அவங்களுக்கு தேவையான அந்த மந்திர பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம், அதில் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா இப்போ எனக்கு புரியுது, அந்த டீமன் வேறு அந்த டீமன் கிறிஸ்டல்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நீங்க தானா, நீங்க ஒரு ஃபேக்டரி மாதிரி எல்லாத்தையுமே உருவாக்குவீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த மந்திரவாதி கார்டேகா ஆமா எங்களால் எந்த விதமான டூல்ஸையும் அதிக பவர்ல டூல்ஸையும் உருவாக்க முடியும், அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஒரு அடிமை மாதிரி வச்சுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நான் அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன், ஆனால் என் கூட இருக்க நிறைய பேர் அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க, அவங்களை எப்படியாச்சும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா ஆனால் நீங்கள் தான் மெஜிஷியன் டவர் ஆச்சு, அதுலேருந்து உங்களால் தப்பிக்க முடியாதா, உங்களோட ஆட்களை நீங்களா கூட்ட வரலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த மந்திரவாதி இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம், நீங்கள் தான் எப்படியாச்சும் டீமன்ஸுக்கு எதிராக சண்டை போட்டு எங்களை காப்பாற்றணும், என்னோட ஆட்கள் எல்லாம் அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இரவும் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுறேன், அந்த டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்க அவங்க மெஜிஷியன் டவரே நாசம் பண்ணிட்டு இருக்காங்களா, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் அப்படியே எதுவுமே பண்ணாமல் விட்டா கூட அந்த மந்திர டவர்ல இருந்து எல்லாருமே வெளியே வந்து டீமன்ஸ் மக்களை கொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க, இவனுக்கு பண்ற தேவையில்லாத வேலைக்கு சாதாரண மக்கள் எதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த மந்திரவாதி கிட்ட நீங்க தான் நிறைய டூல்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குவீங்களே, எங்களுக்கு தேவையான கேடயம் ஸ்குவாடு அப்புறம் ஓலைச்சுவடி மந்திரம் எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மந்திரவாதி கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னா வாங்க உங்க கூட வேலை செஞ்ச உங்க நண்பர்கள் எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கூப்பிடுவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் யூரோப்பில் அந்த மெஜிஷியன் டவரில் எல்லா ஃபுல் கண்ட்ரோலும் டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க டீமன் தான் இருப்பானுங்க. அப்போ வந்து அங்கே இருக்க டீமனை வெட்டி யூஸ் பாருங்க யாரு நம்ம கிம்மு தான், வெட்டினதுக்கப்புறம் வாங்க நம்ம எல்லாருமே அப்படி இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் எல்லாத்தையுமே கூப்பிடுவான். அங்கே பார்த்தா நம்ம கமாண்டர் பேக்கு அப்புறம் நம்ம சாகே இவங்க எல்லாருமே சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அதை அந்த மந்திரவாதி கார்டேகா ஓரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். நல்லா சண்டை போடுங்க, டீமன்ஸ் எல்லாத்தையுமே கொள்ளுங்க, கார்டியன்ஸ் உங்களுக்குலாம் சண்டை போட மட்டும்தான் தெரியும், மூளையே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பிளான் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பான் உள்ளத்தனமா. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கார்டேகா கிட்ட வந்துட்டு நம்ம அந்த டீமன்ஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மந்திரவாதி டவருக்குள்ளே போகலாம், அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு கரெக்டாக வழிகாட்ட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மந்திரவாதி கார்டேகா எப்பா அது ஒன்றும் வழிகாட்ட அளவுக்கு பெரிய கோட்டையெல்லாம் கிடையாதப்பா அப்படி சொல்லும்போது இருந்தாலும் உங்களோட வேலையாட்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, அவனை போய் காப்பாற்றணும் இல்லையா, அதனால் நீங்கள் எனக்கு கரெக்டாக வழியே காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டேகா சொல்லிட்டு அப்படியே அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். அவங்களுக்கு உதவி பண்ணுறதை விட முக்கியமாக ஹெகேட்னு ஒரு மந்திர புக்கு, அது இரவின் கடவுளோட மந்திர புக்கு, அது செம்ம ஒர்த்து, அதுக்காக தான் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட மைண்ட் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். டே நீ நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்க போல இருக்கே,
நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம வில்லத்தனமா அவனுக்கு பின்னாடி சிரிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த கார்டேகா, எப்பா ஏன்ப்பா இப்படி வில்லத்தனமா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, சரி வாங்க இந்த டீமனெல்லாம் நம்ம கொண்டுட்டு உடனே உள்ள போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, அந்த மந்திர புக்கு ஹெக்கெட்டு தானே இவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தான். அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப மந்திரம் வாய்ந்த ஒரு புக்கனா, அது அந்த ஏமன் என்னோட நரகத்துல இருக்க அவனால செம்மையா கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனுக்கு இங்க மந்திரவாதி யார் இருக்காங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்க பிளானை வச்சு நான் எல்லாத்தையுமே முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு எடுத்து நம்ம ஹீரோ காதுல வச்சு, லிலித்து நான் போட்ட பிளான்ல எல்லாத்தையுமே நீ செஞ்சு முடிச்சி அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம லிலித்து, நான் இப்போதான் எல்லா ஃபைலையும் செஞ்சு முடிச்சு கவர்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்படின்னா சரி, சீக்கிரம் அது என் கையில வர மாதிரி பண்ணு, நான் அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மோதிரத்துல இருந்து ஃபயர் பவர் எடுத்து நம்ம ஹீரோ கையில அப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் பூட்டை உடைச்சு அங்க கைதியா வச்சிருந்தாங்கல்ல அந்த மந்திரவாதியோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திடுறாங்க. அவங்கள ரொம்ப சந்தோஷம், கார்டேகா நீ வந்துட்டியா, நீ வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இருந்தாலும் நீங்களை காப்பாத்திட்டியா அப்படின்னு சொல்லும்போது, வழியில எல்லா டீமன்ஸையும் கொண்டு முடிச்சுட்டு இங்க வந்துடுறாங்க. அப்புறமா அங்க இருக்க அந்த கைதி மாதிரி இருந்தான் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் இந்த கார்டேகா கிட்ட, கார்டேகா அந்த மந்திர புக்கு தெரியும்ல, அதை மிஸ் பண்ணிடாத, அதை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு கார்டேகா, மறப்பனா நானே, அவனுங்க டீமன்ஸ் கூட பயங்கரமா பிஸியா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க, அவனுங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டானுங்க, அவனுக்கு அப்படி டீமன்ஸ் கொள்ளும்போது நம்ம அப்படியே போய் புக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பான் அந்த கார்டேகா கூட. அப்புறமா இங்க கார்டேகா கிட்ட நம்ம ஹீரோ, என்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சா, அடுத்ததா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீ சொன்ன அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவா பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க கூட்டு போய் காட்டும்போது, அந்த ஹெக்டே புக்கு தாங்க அது அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும். அதை பார்த்து அவன் கடுப்பாயிருவான், டேய் இதை தாண்டா பத்திரமா பார்த்துக்கணும், இதை யாரா எரிச்சா, உன்னால தானே இதெல்லாம் நடந்தது, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இதை யார் எரிச்சா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி கோவப்பட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அவன் கையை எடுத்துட்டு, ஏங்க நான் என்ன பண்ண முடியும், வரும்போது இது எரிஞ்சிட்டு இருந்தது, என்னால் இதை பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இது எப்படி எரிஞ்சது, இது செம்ம பவர்ஃபுல் ஆச்சே, இதெல்லாம் எரியாத, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அந்த புக்கை படிச்சிருக்கீங்களே, உங்க மைண்டுக்குள்ள அது இருக்குல்ல, அதனால நீங்க சொல்லிக் கொடுங்க, அதை வச்சு நாங்க கத்துக்கிறோம், உங்களோட மந்திரத்தை வச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நமக்குள்ள டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த மந்திரவாதி, இவன் என்ன சொல்ல வரான், கூட்டு சேர்க்க பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா அந்த கார்டேகா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த கார்டேகா மந்திரவாதி கிட்ட, நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க, எங்க கிட்ட இருக்க ரெட் ரோஸ் கில்டு, அவங்க பெரிய கில்டு, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, கொரியாக்கு வாங்க, நீங்க மந்திர புக்கு மந்திர வெப்பன் எல்லாமே செஞ்சு கொடுங்க, அதை வச்சு நாங்க உங்களுக்கு நிறைய உதவி பண்றோம், நம்ம டீலிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றது கேட்டு, அதை கேட்டு அந்த கார்டேகா, அப்படியா இதுவும் அந்த அளவுக்கு ஒஸ்டா இல்லை, ஆனா நம்ம டீல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கணும், நான் சும்மாலாம் செய்ய மாட்டேன், எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கான அக்ரிமெண்ட்டை சொல்லியிருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் இதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபைனான்ஸ் அந்த விஷயம் எல்லாமே உங்களை தேடி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கட்டைக்கா, காசு வரப்போதா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீலிங் போட்டுக்கலாம், இவங்க கிட்ட இருந்து நிறைய காசு அடிச்சு நம்ம கம்மியாக வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டேகா ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட, ரொம்ப நன்றிங்க, நான் என்னமோ உங்களை ஏதோ பெரிய இவன் நினச்சிட்டேன், என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே உறிஞ்சிருவீங்க, நல்லா அடிமைப்படுத்திடுவீங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமாங்க பார்க்கும்போது எல்லாரும் என்ன டக்குன்னு கெட்டவன்னு நினச்சிட்டாங்க, ஆனால் நான் எவ்வளோ நல்லவ தெரியுமா. அப்போ நம்ம ஹீரோ லிலித் உருவாக்குன அந்த பேப்பரில் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன மாதிரியான பேப்பர் தெரியல, ஒருவேளை மந்திர பேப்பரை கூட இருக்கலாம், அதெல்லாம் நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்து, இதில் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க, உங்களுக்கு 24% அதிக கமிஷன், அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும், வட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், அதனால நீங்கள் வேலை பார்க்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கடன் கூட வாங்கலாம், நீங்கள் கடன் வாங்கும்போது அதில் வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வட்டி கணக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த அக்ரிமெண்ட்லாம் பார்த்துட்டு அவங்க மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இவங்க அவங்க கிட்ட வேலைக்கு கூப்பிட்றாங்க, நம்ம அவங்க கிட்ட வேலைக்கு போய் அந்த மந்திர பொருளெல்லாம் செஞ்சு கொடுக்கலாமா, ஆனால் அது நம்ம ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, அதிகபட்சம் 6 மணி நேரம் அதுக்குள்ளேயே தான் இருக்கணும், இல்லைனா கொரியாவில் எவ்வளோ நேரம் வேலை பார்க்கலாம், ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி வேலை பார்க்கலாமா, இருந்தாலும் நம்மளுக்கு லாபம் வர மாதிரி தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கார்டேகா நம்ம ஹீரோ கூட டீலிங் போட்டுருவான். நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, மாட்டிக்கிட்டியா, இதுக்கு தாண்டா நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, வாங்க வாங்க உங்க கூட வேலை செய்யறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த டீமன் முகம் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு மேஜிக்கல் ஐட்டம் ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரியை கார்டியன்ஸே உருவாக்கி அங்க அந்த கார்டேகா இவங்க எல்லாத்தையுமே வேலை பார்க்க வச்சிருப்பாங்க. அதனால கார்டியன்ஸ்ல இருக்கவங்களுக்கு மந்திர பொருட்கள் வெப்பன் இதெல்லாம் சூப்பரா கிடைச்சிருக்கு, அதனால அவங்க திறமை அவங்களோட இந்த பவர் எல்லாமே ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இங்க அப்படியே அந்த ஃபேக்டரியில பார்த்தா அங்க அந்த கார்டேகா, அப்பா என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருவான். அதை கேட்டுட்டு, என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு, ஏன் அப்படி உட்காந்துட்டீங்க,
ஏய் எனக்கு சாப்பாடே ஒழுங்கா போட மாட்றாங்கடா, இவங்க கூட்டு வந்து அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்கடா, வசமா வந்து மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ சட்டை திறந்துட்டு உள்ள வரான். ஏய் என்னடா வேலை பார்க்காம உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க, கையெழுத்து போட்டீங்கல்ல, ஒழுங்கா வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கார்டேகா கடுப்பாயி நம்ம ஹீரோவை அப்படியே அடிக்கிறதுக்காக ஓடி வரான் பாருங்க. டேய் நீ ஒரு ஃப்ராடுடா, என்னை ஏமாத்தி இங்க வேலையை கூட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு, என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போறேன், உன் முன்னாடி தானே எல்லா கான்ட்ராக்டும் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ போய் சொல்லிட்ட, அந்த ஹெக்டே புக்கே நீ தானே அழிச்சிருப்ப, தெரியும்டா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், எங்களை இந்த மாதிரி மந்தா பொருட்கள் எல்லாத்தையுமே உருவாக்க வச்சுட்டு சாப்பாடு கூட போடாம அடிமை மாதிரி வச்சிருக்கலடா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் அதான் காசு கொடுக்குறேன்ல, காசை வச்சு எல்லாம் பண்ணிக்கங்க, கையெழுத்து போட்டிருக்கப்பா, கரெக்டாக கையெழுத்து போட்டிருக்க, அதனால நீ நான் சொல்கிறத கேட்டு தான் புரியுதா, ஒழுங்கா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை தூக்கி விசிறி அடிச்சிருவான். டேய் இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவிப்படா, நான் கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏன்டா இவ்வளோ கோவப்படுற, கொஞ்சம் கூல் டவுன் ஆகுடா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த காட்டைக்கா, டேய் ஒர்க்கிங் ஹவர் ஒரு 3 மணி நேரம் தான் அதிகமாக நான் எதிர்பார்த்தேன், நீ என்னடா 4 முழுக்க வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் கொரியாவில் நாங்களாம் எவ்வளோ வேலை பார்ப்போம் தெரியுமா, 14 மணி நேரம் வேலை பார்ப்போம், ரெட் ரோஸில் இருக்க எங்கள் கில்டு மாஸ்டர் உட்காந்தாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாங்க, அதுதான்டா எங்கள் கொரியாவோட ஸ்டைலு, அதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேனே, அது உங்களுக்கு தெரியல, ஒழுங்காக போய் வேலையாக பாருங்கடா, ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே அழுறானுங்க, இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம், எல்லாத்தையும் நான் கொரியாவுக்கு அன்புடன் வரவேற்கிறேன், வெல்கம் டு கொரியா, இதுக்கப்புறம் நாங்கள் சொல்ல போகிறதில்ல நீ செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு பாடா படுத்துவார். வசமாக நம்ம ஹீரோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் அந்த கார்டேகா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை வேலையை வாங்கியே சாகடிக்க போகிறாரு. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.